ஹலோ எவ்ரிஒன், வெல்கம் பேக் டு கோட் மில். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா SQL ஃபார் பிகினர்ஸ்க்கான சீரீஸ்ல எபிசோட் 2 வந்து கவர் பண்ணலாம்னு இருக்கோம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம SQL query எழுதுறதுக்காக எப்படி வந்து என்வரான்மெண்ட் செட்டப் பண்றதுன்னு சொல்லி பார்க்க போறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஏன் வந்து SQL query எழுதுறதுக்கு இந்த டூல் வந்து செட்டப் பண்ணணும்னு சொல்லி உங்களுக்கு டவுட் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ நீங்க வந்து வேற ஏதாவது ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எடுத்துக்கோங்க, இல்ல பைத்தான், சி, ஜாவா ஏதோ ஒன்று எடுத்துக்கோங்க. இப்போ இதை எடுத்துக்கிட்டா ஸோ அந்த லாங்குவேஜ்ல வந்து கோட் எழுதும்போது நீங்க எதில் எழுதுவீங்க? அதுக்கான கம்பைலர் வந்து டவுன்லோட் பண்ணிருப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பைத்தான் கோட் எழுதுறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா பைச்சாம் இல்லனா வந்து விசுவல் ஸ்டுடியோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு கம்பைலர் வந்து நீங்க டவுன்லோட் பண்ணி வச்சிருப்பீங்க. ஏன் வந்து அந்த கம்பைலர் வந்து நீங்க டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்றீங்க? நீங்க நார்மலா வந்து அந்த கோடை வந்து நோட் பேட்ல டைப் பண்ணிட்டு அதை சேவ் பண்ணி நீங்க கமெண்ட் ப்ராம்ப்ட்லயே வந்து ரன் பண்ணிட்டு போயிடலாம். ஓகேவா? பட் நம்ம அப்படி பண்றது இல்ல. நம்ம வந்து அதுக்குன்னு தனியா ஒரு டூல் டவுன்லோட் பண்ணி அதுல தான் வந்து நம்ம கோட் எழுதி அதுல தான் வந்து நம்ம எக்ஸிக்யூட் பண்றோம். ஏன் வந்து அப்படி பண்ணணும்? இப்ப நான் வந்து நோட் பேட்ல எடிட் பண்ணி அதை வந்து தனியா வந்து கமெண்ட் ப்ராம்ப்ட்ல ரன் பண்றதுக்கு எனக்கு தனித்தனி வேலை. அதாவது எனக்கு இது மொத்தமா வந்து எல்லாமே வந்து ஒரே டூல்ல பண்ற மாதிரி இருந்தா எனக்கு ஒரு அட்வான்டேஜ் தானே. சோ அதுக்காக தான் வந்து இப்ப நம்ம வந்து SQL எதுக்காக யூஸ் பண்றோம்? டேட்டா பேஸ் வந்து மேனேஜ் பண்றதுக்காக. ஓகேவா? அதாவது டேபிள்ஸ் வந்து கிரியேட் பண்றது, எடிட் பண்றது, இல்ல டெலீட் பண்றது, ரிட்ரைவ் பண்றது, இந்த மாதிரி நீடுக்காக தான் யூஸ் பண்றோம். ஓகேவா? இந்த நீட்லாம் வந்து எல்லாத்தையுமே வந்து நான் ஒரே டூல்ல பண்ற மாதிரி இருந்தா அது எனக்கு ஒரு ஈஸியான வேலையா போயிரும்ல. சோ அதுக்காக தான் வந்து இப்ப நம்ம இந்த SQL லாங்குவேஜ் எழுதுறதுக்காக எப்படி வந்து ஒரு எடிட்டர் ஆர் டூலை வந்து செட்டப் பண்றதுன்னு சொல்லி பார்த்தலாம். ஓகேவா? ஓகே, நான் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்றேன். ஈஸியான ப்ரொசீஜர் தான். நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்றேன். நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணி நீங்க அதே மாதிரி உங்க சிஸ்டத்துல வந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து உங்க சிஸ்டத்துல வந்து ஏதோ ஒரு ப்ரௌசர் ஓபன் பண்ணிக்கோங்க. நான் வந்து குரோம் ப்ரௌசர் ஓபன் பண்ணிக்கிறேன். ஓகேவா? குரோம்ல போயிட்டு நான் வந்து டவுன்லோட் SSMS சொல்லி டைப் பண்றேன். ஓகேவா? SSMSனா ஒண்ணு இல்ல, நான் சொல்றேன். இப்போதைக்கு ஜஸ்ட் வந்து இந்த மாதிரி டைப் பண்ணிக்கோங்க. ஓகேவா? டைப் பண்ணிட்டு என்டர் பிரஸ் பண்ணுங்க. இப்போ எனக்கு ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே ஒரு URL வரும். அதாவது டவுன்லோட் SQL சர்வர் மேனேஜ்மெண்ட் ஸ்டுடியோ. SSMSனா ஒண்ணு இல்ல, SQL சர்வர் மேனேஜ்மெண்ட் ஸ்டுடியோ. இதுதான் வந்து ஷார்ட் ஃபார்ம்ல SSMS னு சொல்லுவாங்க. ஓகேவா? சோ இந்த டூல தான் வந்து நம்ம SQL query எழுதுறதுக்காக யூஸ் பண்ண போறோம். சோ அதை நீங்க கிளிக் பண்ணி அந்த வெப்சைட்டுக்குள்ள போய்க்கோங்க. ஓகேவா? ஓகே, அந்த வெப்சைட் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். இது வந்து மைக்ரோசாஃப்டோட வெப்சைட். சோ இந்த மாதிரி தான் இருக்கும். அதுல கீழே ஸ்க்ரால் பண்ணீங்கன்னா ரொம்பலாம் போயிடாதீங்க. ஜஸ்ட் லைட்டா கீழே வந்தீங்கன்னா அதுல வந்து டவுன்லோட் SSMS இருக்கும். அதுக்கு கீழே வந்து ஃப்ரீ டவுன்லோட் ஃபார் SQL சர்வர் மேனேஜ்மெண்ட் ஸ்டுடியோன்னு சொல்லி போட்டு சம்திங் வெர்ஷன் இருக்கும். இது வந்து லேட்டஸ்ட் வெர்ஷன். சோ இதை வந்து நீங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இதை ஜஸ்ட் கிளிக் பண்ணீங்கன்னா டவுன்லோட் ஸ்டார்ட் ஆயிரும். ஓகேவா? எனக்கு பாத்தீங்கன்னா டவுன்லோட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நான் ஆல்ரெடி வந்து இதை டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன். சோ ஃபார் டைமிங் நான் வந்து இதை கேன்சல் பண்ணிடுறேன் இப்போதைக்கு. நீங்க ஒன்ஸ் நீங்க டவுன்லோட் ஆனதுக்கு அப்புறம் உங்களோட டவுன்லோட்ஸ் ஃபோல்டர்ல போய் பாருங்க. ஓகேவா? அந்த ஃபைல் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? இந்த மாதிரி லோகோவோட SSMS செட்டப் ENUன்னு சொல்லி இருக்கும். அதை நீங்க டபுள் கிளிக் பண்ணி ஓபன் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓபன் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி அலோ கேக்கும். சோ எஸ் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி ஒரு லொகேஷன் காட்டும். ஓகேவா? இந்த லொகேஷன் வந்து பாத்தீங்கன்னா இந்த டூலோட ஆப்ஜெக்ட் எல்லாம் வந்து உங்க சிஸ்டத்துல வந்து எந்த லொகேஷன்ல வந்து சேவ் பண்ண போறீங்கன்னு சொல்லி கேக்குது. ஓகேவா? நான் டிஃபால்ட்டா வந்து அப்படியே விட்டுறேன். நான் எந்த சேஞ்சும் பண்ணல. உங்களுக்கு அப்படி ஏதாச்சும் வேற ஏதாவது பேத்ல வந்து ஸ்டோர் ஆகணும்னா நீங்க வந்து அந்த லொகேஷன் மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நான் வந்து ஃபார் டைமிங் நான் அப்படியே விட்டுறேன். ஜஸ்ட் நான் இன்ஸ்டால் மட்டும் கிளிக் பண்றேன். ஓகேவா? ஓகே, இது இன்ஸ்டால் பண்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். நீங்க ஜஸ்ட் வந்து அந்த இன்ஸ்டால் பட்டனை பிரஸ் பண்ணதுக்கு அப்புறம் அது கொஞ்சம் டைம் எடுத்து ஜஸ்ட் வந்து இன்ஸ்டால் பண்ற ப்ராசஸ் நடக்கும். நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த மாதிரி செட்டப் கம்ப்ளீட் ஆயிரும். ஓகேவா? வேற எந்த ஒரு ஆப்ஷனும் வந்து செலக்ட் பண்ற மாதிரிலாம் கேட்காது. ஓகேவா? ஜஸ்ட் வந்து இன்ஸ்டால் கொடுத்தா அது கம்ப்ளீட் ஆகி இந்த மாதிரி செட்டப் கம்ப்ளீட்னு வரும். ஓகேவா? ஒன்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகி முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க க்ளோஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து அந்த அப்ளிகேஷன் ஓபன் பண்ணிக்கோங்க. உங்க ஸ்டார்ட் பட்டனை பிரஸ் பண்ணி அண்ட் தென் வந்து SSMS சொல்லி டைப் பண்ணீங்கன்னா வந்து அந்த ஆப் வந்து முன்னாடியே வரும். ஓகேவா? அதாவது இன்ஸ்டால் ஆன அப்ளிகேஷன் வந்து ஃபர்ஸ்டா வரும். ஏன்னா வந்து நான் என்ன சொன்னேன், இதோட ஷார்ட் ஃபார்ம் தான் வந்து SSMS. சோ நீங்க SSMS டைப் பண்ணாவே போதும், எனக்கு அந்த அப்ளிகேஷன் ஃபர்ஸ்டே வந்துரும். ஓகே, நீங்க அந்த அப்ளிகேஷன் ஓபன் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஓபன் ஆகும். ஓகேவா? நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா எடுத்த உடனே வந்து இந்த மாதிரி ஒரு டேப் ஓபன் ஆகும். அதுல வந்து கனெக்ட் டு சர்வர்னு இருக்கும். ஓகேவா? சர்வர்னா ஒண்ணு இல்ல. இப்ப நான் இதுல இருக்கக்கூடிய ஒவ்வொன்றும் என்னென்ன எக்ஸ்பிளைன் பண்றேன், உங்களுக்கு புரியுதான்னு பாருங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து சர்வர் டைப் கேட்காங்க. ஓகேவா? சர்வர் டைப் வந்து என்னென்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு சம்திங் வந்து ஒரு 5 இது கொடுத்துருக்காங்க. இதுல வந்து உங்களுக்கு வந்து என்னென்ன இருக்குன்னு சொல்லி சொன்னா உங்களுக்கு சத்தியமா புரியாது. சோ வந்து நம்ம இப்போதைக்கு நம்ம என்ன பண்ண போறோம், டேட்டாபேஸ் வச்சு தான் நம்ம வந்து இப்ப டேட்டாஸ் வந்து ஸ்டோர் பண்றது அதே மாதிரி கிரியேட் பண்றது எல்லாம் பண்ண போறோம். சோ ஜஸ்ட் வந்து இந்த இடத்துல வந்து டேட்டாபேஸ் என்ஜின் சொல்லி செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இதெல்லாம் வந்து நான் போக போக சொல்லி தரேன் ஒவ்வொன்றா என்னன்னு சொல்லிட்டு. நீங்க ஜஸ்ட் வந்து இப்ப நீங்க இப்போதைக்கு டேட்டாபேஸ் என்ஜினை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து சர்வர் நேம் இருக்கும். ஓகேவா? இந்த நேம் வந்து டிஃபால்ட்டா வந்து அதுவே பாப்புலேட் ஆயிரும். ஓகேவா? அதாவது இந்த டூலை வந்து உங்க சிஸ்டத்துல இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறம் இந்த நேம் வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து எடுத்துக்கும். ஓகேவா? அதாவது உங்க சிஸ்டத்தோட யூசர் நேம் என்ன, அண்ட் தென் வந்து இந்த SQL எக்ஸ்பிரஸ்ங்கிற ஒரு சஃபிக்ஸோட வந்து இந்த மாதிரி ஒரு நேம் வந்து கிரியேட் ஆயிரும். ஓகேவா? இதை வந்து நீங்க அப்படியே விட்டுருங்க. நீங்க எதுவும் மாடிஃபை பண்ண வேண்டாம். நெக்ஸ்ட் வந்து அத்தன்டிகேஷன் ஒன்னு இருக்கும். அத்தன்டிகேஷன் ஒண்ணு இல்ல, இதுல வந்து நிறைய இருக்கும். இதுல வந்து ஜஸ்ட் வந்து நம்ம இப்போதைக்கு வந்து இந்த ஃபர்ஸ்ட் ரெண்டு தான் வந்து என்னன்னு சொல்லி பார்க்க போறோம். ஓகேவா? இந்த SQL சர்வர் அத்தன்டிகேஷன் ஒண்ணு இல்ல. இப்ப வந்து வேற ஒரு சர்வர்ல இருக்கிற டேட்டாபேஸ் வந்து நம்ம ஆக்சஸ் பண்ண போறோம்னா அந்த சர்வரோட ஐடி பாஸ்வேர்ட் நமக்கு தேவை. சோ நீங்க இந்த SQL சர்வர் அத்தன்டிகேஷன் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி லாகின் ஐடி அண்ட் தென் பாஸ்வேர்ட் கேட்கும். ஓகேவா? நம்ம இப்ப என்ன பண்ண போறோம், வேற ஒரு சர்வர்ல இருக்க டேட்டால நம்ம எடுக்க போறல, ஜஸ்ட் வந்து நம்மளே ஒரு சர்வர் கிரியேட் பண்ணி அதுல வந்து டேட்டாஸ் வந்து நம்ம ஸ்டோர் பண்ண போறோம். சோ ஃபார் டைம் பீயிங் நீங்க என்ன பண்ண போறீங்க, ஜஸ்ட் வந்து விண்டோஸ் அத்தன்டிகேஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. விண்டோஸ் அத்தன்டிகேஷன் ஒண்ணு இல்ல, உங்க சிஸ்டத்தோட யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் என்னவோ அதவே வந்து இந்த சர்வரோட ஐடி பாஸ்வேர்டா எடுத்துக்கும். ஓகேவா? ஜஸ்ட் வந்து இந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. நம்ம ஏன் வந்து இதெல்லாம் கொடுக்குறோம்னு சொல்லி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் வந்து நம்ம சர்வரோட கனெக்ட் பண்றோம். ஓகேவா? சோ இதெல்லாம் ஃபில் அப் பண்ணிட்டு அண்ட் தென் வந்து கனெக்ட் கொடுத்துக்கோங்க.
ஓகே, நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட் எக்ஸ்ப்ளோரர்னு சொல்லி ஒரு டேப் ஓப்பன் ஆகும். ஓகேவா? இந்த டேப்ல இருக்க எல்லாத்தையும் வந்து உங்களுக்கு சொன்னா புரியாது. ஜஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ண போறோம், இந்த டேட்டா பேஸோட ஒர்க் பண்ண போறோம். சோ அந்த டேட்டா பேஸ்னா என்ன, இந்த டேட்டா பேஸ்ல இருக்கக்கூடிய இதை மட்டும் நம்ம என்னன்னு பார்த்தரலாம். ஓகேவா? ஓகே, இந்த டேட்டா பேஸ் வந்து ஒன்ஸ் நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி வரும். ஓகேவா? இந்த சிஸ்டம் டேட்டா பேஸ் நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி வந்து 4 டேட்டா பேஸ் வந்து டிஃபால்ட்டா கிரியேட் ஆயிடும். அதாவது இந்த டூல வந்து நீங்க செட்டப் பண்றப்பே வந்து இந்த டிஃபால்ட்டா அந்த 4 டேட்டா பேஸ் கிரியேட் ஆயிடும். ஓகே, இந்த டேட்டா பேஸ்லாம் வந்து எப்படி நீங்க கிரியேட் பண்றது அதெல்லாம் வந்து நான் லேட்டரா சொல்லி தரேன். இப்போதைக்கு இந்த டூல செட்டப் பண்றது, அந்த டூல இருக்கக்கூடிய ஒரு சில ஆப்ஜெக்ட் மட்டும் நம்ம பார்த்தரலாம். ஓகேவா? இப்ப பாத்தீங்கன்னா இதுல வந்து சம்திங் வந்து டேட்டாபேஸ் செக்யூரிட்டி சர்வர் ஆப்ஜெக்ட் ரெப்ளிகேஷன் அண்ட் தென் வந்து பாலிபேஸ் நிறைய இருக்குல்ல, இதெல்லாம் வந்து SQL சர்வர் ஆப்ஜெக்ட்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இதெல்லாம் வந்து நான் லேட்டரா சொல்றேன். இப்போதைக்கு வந்து சொன்னா உங்களுக்கு புரியாது. ஓகேவா? ஜஸ்ட் வந்து நீங்க டூல யூஸ் பண்ண வந்து உங்களுக்கு சொன்னா கண்டிப்பா புரியும். ஓகேவா? நான் இப்போதைக்கு வந்து இதெல்லாம் ஸ்கிப் பண்ணிடுறேன். ஜஸ்ட் வந்து டேட்டாபேஸ் மட்டும் சொல்லி தரேன். ஓகே, டேட்டாபேஸ்னா என்னன்னு சொல்லி நாங்க போன வீடியோ சொல்லியிருப்பேன். சோ டேட்டாபேஸ்னா என்ன, கலெக்ஷன் ஆஃப் டேட்டா. சோ நம்ம கலெக்ஷன் ஆஃப் டேட்டா வந்து நம்ம டேட்டாபேஸ்ல ஸ்டோர் பண்ண போறோம். சோ அதுதான் வந்து இங்க டேட்டாபேஸ் இருக்கு. இது வந்து சிஸ்டம் டேட்டாபேஸ். இதெல்லாம் விட்டுருங்க. நம்ம விண்டோஸ் சர்வர் கூட தான் வந்து நம்ம சர்வர் வந்து கனெக்ட் பண்ணிருக்கோம். சோ வந்து நமக்கு என்ன ஆகும், எந்த ஒரு டேட்டாபேஸுமே கிரியேட் ஆயிருக்காது. நம்ம புதுசா தான் கிரியேட் பண்ணணும். இந்த டேட்டாபேஸ்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா இதுல வந்து நமக்கு தேவையான டேட்டாலாம் எதுவுமே இருக்காது. சோ இதை வந்து நம்ம ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போதைக்கு நம்ம என்ன பண்ண போறோம், புதுசா ஒரு டேட்டாபேஸ் இதுல ஆட் பண்ண போறோம். ஓகேவா? சோ அதுக்காக என்ன பண்ண போறோம்னா ஒரு டேட்டாபேஸ் வந்து நம்ம நெட்ல இருந்து டவுன்லோட் பண்ண போறோம். ஓகே, நீங்க மறுபடியும் வந்து குரோம் ப்ரௌசர் ஓபன் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அதே மாதிரி கூகுள்ல போயிட்டு டவுன்லோட் அட்வென்ச்சர் ஒர்க்ஸ் அடிங்க. ஓகேவா? அட்வென்ச்சர் ஒர்க்ஸ் டேட்டாபேஸ் இந்த மாதிரி டைப் பண்ணீங்கன்னா எனக்கு இந்த மாதிரி ஒரு ஃபர்ஸ்டே ஒரு URL வரும். ஓகேவா? இது வந்து மைக்ரோசாஃப்ட் ப்ரொவைட் பண்ற டேட்டாபேஸ். அதாவது வந்து நம்ம இந்த மாதிரி பிகினர்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணி பார்க்கறதுக்காக வந்து டேட்டாபேஸ் அவங்களே ப்ரொவைட் பண்றாங்க. நம்ம வந்து இப்ப டேபிள்லாம் எதுவும் கிரியேட் பண்ணல. சோ புதுசா கிரியேட் பண்ணி அந்த டேட்டா வந்து ஃபெச் பண்றதுக்குலாம் வந்து டைம் எடுத்துக்கும். சோ நான் வந்து ஆல்ரெடி இருக்க டேட்டாபேஸ்ல வந்து எப்படி வந்து ஃபர்ஸ்ட் வந்து இருக்க டேட்டா வந்து ஃபெச் பண்றது அண்ட் தென் வந்து ரிட்ரைவ் பண்றது எப்படி வந்து, அதாவது அந்த டேட்டாபேஸ்ல இருக்கக்கூடிய டேட்டாஸ் வந்து எடுத்து பாக்குறதுன்னு சொல்லி நம்ம பாத்திரலாம். அதுக்காக வந்து இந்த டேட்டாபேஸை நான் டவுன்லோட் பண்ண போறேன். ஓகே, இந்த லிங்கை கிளிக் பண்ணி உள்ள போய்க்கோங்க. அதுல பாத்தீங்கன்னா எனக்கு இந்த மாதிரி டவுன்லோட் பேக்கப் ஃபைல்ஸ் சொல்லி ஒரு டாபிக் இருக்கும். அதுல பாத்தீங்கன்னா இந்த OLTPன்னு ஒரு டாபிக் இருக்கும். ஓகேவா? அதுல வந்து இந்த ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய அட்வென்ச்சர் ஒர்க்ஸ் 2019.bak இந்த ஃபைலை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ நான் ஜஸ்ட் வந்து நீங்க கிளிக் பண்ணா போதும் அது டவுன்லோட் ஆக ஸ்டார்ட் ஆயிரும். ஓகேவா? நான் வந்து ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன். சோ கேன்சல் பண்ணிடுறேன். நீங்க டவுன்லோட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த ஃபைல் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? சோ இந்த ஃபைலை நீங்க என்ன பண்றீங்கன்னா இப்போ நான் ஒரு லோக்கல் பாத் வந்து சொல்றேன். ஓகேவா? அதுல போய் காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. அதாவது ஜஸ்ட் வந்து அந்த ஃபைலை போய் டவுன்லோட் ஃபோல்டர்ல பாத்தீங்கன்னா இருக்கும். ஓகேவா? அதை நீங்க கிளிக் பண்ணி காப்பி பண்ணிக்கோங்க. ஓகேவா? காப்பி பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்றீங்கன்னா உங்க ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் வந்து ஓபன் பண்ணிக்கோங்க. ஓபன் பண்ணிட்டு அதுல வந்து இந்த விண்டோஸ் C வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு அதுல பாத்தீங்கன்னா ப்ரோக்ராம் ஃபைல்ஸ்னு சொல்லி ஒரு ஃபோல்டர் இருக்கும். அதாவது ப்ரோக்ராம் ஃபைல்ஸ் ஒன்று இருக்கும். ப்ரோக்ராம் ஃபைல்ஸ் இன்டு 86ன்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். அதுல வந்து இந்த வெறும் ப்ரோக்ராம் ஃபைல்ஸ் வந்து கிளிக் பண்ணி ஓபன் பண்ணிக்கோங்க. அதுல பாத்தீங்கன்னா நீங்க இன்ஸ்டால் பண்ண மைக்ரோசாஃப்ட் SQL சர்வர்னு சொல்லி ஒரு ஃபோல்டர் இருக்கும். ஓகேவா? அதை கிளிக் பண்ணி ஓபன் பண்ணிக்கோங்க. அதுல போயிட்டீங்கன்னா MS SQL 15 சொல்லி டாட் வச்சு ஒரு SQL எக்ஸ்பிரஸ் சொல்லி ஒரு ஃபோல்டர் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு அதே மாதிரி அதுக்குள்ள இன்னொரு ஃபோல்டர் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு அதுல பேக்கப்னு சொல்லி ஒரு ஃபோல்டர் இருக்கும். ஓகேவா? அந்த பேக்கப் ஃபோல்டருக்குள்ள போய் நீங்க அந்த காப்பி பண்ண டேட்டாபேஸ வந்து இங்க பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நான் ஆல்ரெடி பேஸ்ட் பண்ணி வச்சிருக்கேன். நீங்க ஜஸ்ட் வந்து இதை பேஸ்ட் பண்ணிக்கோங்க இந்த இடத்துல. ஓகேவா? இதை காப்பி பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம், நம்ம டூல்ல வந்து இந்த டேட்டாபேஸை நம்ம ரீஸ்டோர் பண்ண போறோம். ஓகேவா? ஓகே, அதை வந்து எப்படி பண்றதுன்னு சொல்லி பாத்துரலாம். ஓகே, உங்க டூல ஓபன் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி டூல் இருந்துச்சா? ஓகே, நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம், இந்த டேட்டாபேஸ்னு சொல்லி ஒரு ஃபோல்டர் இருக்குல்ல, அதை நீங்க ரைட் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ரைட் கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி அட்டாச் ரீஸ்டோர் சொல்லி சம்திங் நிறைய ஆப்ஷன்ஸ் காட்டும். அதுல வந்து ரீஸ்டோர் டேட்டாபேஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அதை கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு டேப் வந்து ஓப்பன் ஆகும். ஓகேவா? அதுல என்ன பண்றீங்க, இந்த இடத்துல வந்து டேட்டாபேஸ் அண்ட் தென் டிவைஸ் சொல்லி 2 ஆப்ஷன் இருக்கும். அதுல வந்து இந்த டிவைஸை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு அதுல வந்து ரைட் சைடு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு 3 டாட் வச்சு ஒரு பாக்ஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? கிளிக் பண்ணி இன்னொரு டேப் ஓப்பன் ஆகும். அந்த டேப்ல வந்து இங்க மேல வந்து ஃபைல் URL சொல்லி 2 ஆப்ஷன் இருக்கும். அது ஃபைல் இருந்தா டிஃபால்ட்டா அப்படியே இருக்கும். சோ அப்படியே விட்டுருங்க. URL இருந்தா நீங்க ஃபைலுக்கு மாத்திக்கோங்க. ஓகேவா? இப்ப நம்ம வந்து ஃபைலை தான் வந்து ரீஸ்டோர் பண்ண போறோம். சோ அந்த ஃபைலை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஆட் கொடுத்துக்கோங்க. ஓகேவா? ஆட் கொடுத்தீங்கன்னா எனக்கு டிஃபால்ட்டா வந்து அந்த பேக்கப் ஃபோல்டர் தான் ஓப்பன் ஆகும். ஓகேவா? அப்படி ஓப்பன் ஆகலைன்னா நீங்க என்ன பண்றீங்க, இந்த மாதிரி வந்து C ஓப்பன் பண்ணிட்டு அதுல வந்து ப்ரோக்ராம் ஃபைல்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதாவது நீங்க எந்த இடத்துல நீங்க பேஸ்ட் பண்ணீங்களோ அந்த ஃபோல்டர் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து வேற ஏதாச்சும் பாத்ல வந்து நீங்க பேஸ்ட் பண்ணீங்கன்னா வந்து சம்டைம்ஸ் இதுல காட்டாது. சோ என்ன பண்றீங்க, அதுக்காக இந்த மாதிரி வந்து நான் பேக்கப் ஃபோல்டர்ல வந்து பேஸ்ட் பண்ண சொன்னேன். ஓகேவா? ஏன்னா வந்து டிஃபால்ட்டா வந்து அந்த பேக்கப் ஃபோல்டர் தான் வந்து இது எடுத்துக்கும். சோ அதனால வந்து நீங்க அந்த ஃபோல்டர்ல வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? பேஸ்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த ஃபோல்டரை வந்து இதுல சர்ச் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ மைக்ரோசாஃப்ட் SQL சர்வர் அண்ட் தென் என்ன பண்ணோம், அதுல வந்து இந்த லாஸ்ட் ஆப்ஷன், அதுல இது நெக்ஸ்ட் வந்து பேக்கப் ஃபோல்டர். ஓகே, அதை கிளிக் பண்ணீங்கன்னா எனக்கு இந்த மாதிரி ஃபைல் வந்துடும். ஓகேவா? நீங்க காப்பி பண்ண ஃபைல் வந்து இந்த மாதிரி இருக்கும். அதை ஒன்ஸ் கிளிக் பண்ணிட்டு அதை வந்து இங்க ஓகே கொடுத்துக்கோங்க. ஓகேவா? ஓகே கொடுத்தீங்கன்னா எனக்கு இந்த மாதிரி வந்து இந்த பேக்கப் மீடியான்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் ஆட் ஆயிரும். நெக்ஸ்ட் வந்து ஓகே கொடுத்துக்கோங்க. ஓகேவா? ஓகே கொடுத்ததுக்கு அப்புறம் அது வந்து சம்திங் வந்து ரீஸ்டோர் ஆனதுக்கு அப்புறம் இந்த மாதிரி ரெடின்னு சொல்லி காட்டும். ஓகே, ரெடின்னு காட்டினதுக்கு அப்புறம் கீழே வந்து ஓகேன்னு சொல்லி இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? எனக்கு வந்து சக்சஸ்ஃபுல்லா ரீஸ்டோர் ஆயிடுச்சு. ஓகே ஓகே கொடுத்து நீங்க க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இப்போ எனக்கு என்ன ஆகும், இந்த டேட்டாபேஸ்ல பாத்தீங்கன்னா எனக்கு புதுசா ஒரு டேட்டாபேஸ் ஆட் ஆயிருக்கும். ஓகேவா? தனியா இந்த சிஸ்டம் டேட்டாபேஸ் அண்ட் தென் வந்து டேட்டாபேஸ் ஸ்னாப்ஷாட்ஸ் இல்லாம
தனியா நம்ம டவுன்லோட் பண்ண டேட்டா பேஸ் வந்து ரீஸ்டோர் ஆயிருக்கும். ஓகேவா? இப்ப நம்ம இந்த டேட்டா பேஸ்ல இருக்கக்கூடிய டேபிள்ஸ் தான் வந்து எப்படி நம்ம ஆக்சஸ் பண்ணி பாக்குறது, அதே மாதிரி அதுல இருக்கக்கூடிய வேல்யூஸ் வந்து எப்படி அப்டேட் பண்றது, அதே மாதிரி எப்படி டெலீட் பண்றது, அதெல்லாம் பார்க்க போறோம். ஓகேவா? இதே டேட்டா பேஸ்ல வந்து நம்ம வேற ஒரு டேபிள் கூட கிரியேட் பண்ணலாம், இல்ல புதுசா டேட்டா பேஸ் கூட கிரியேட் பண்ணலாம். ஓகேவா? நம்ம டேட்டா பேஸ் கிரியேட் பண்ணி நிறைய டேபிள்லாம் கிரியேட் பண்றதுக்கு டைம் எடுத்துக்கும் நிறைய. ஓகேவா? அது மினிமம் ஹாஃப் டே இல்ல 1 டே கூட எடுத்துக்கும். ஓகேவா? சோ அதெல்லாம் பண்றதுக்கு நமக்கு டைம் ஆகும். சோ அதனால வந்து நான் இந்த மாதிரி ஒரு டேட்டா பேஸ் வந்து முதல்ல டவுன்லோட் பண்ணி வச்சிட்டீங்கன்னா இதுல வந்து எக்கச்சக்கமான டேபிள்ஸ் இருக்கு. சோ அதுல ஒவ்வொரு டேபிளா வந்து நம்ம எடுத்து பார்க்கலாம். சோ அதுக்காக யூஸ் ஆகும். சோ அதனால தான் வந்து நான் முதல்லயே டவுன்லோட் பண்ணி வைக்க சொல்லிட்டேன். இதுல பாத்தீங்கன்னா இந்த டேபிள்ஸ் வந்து கிளிக் பண்றேன். இதெல்லாம் என்னன்னு தெரியாது. உங்களுக்கு ஜஸ்ட் வந்து இந்த டூல வந்து இப்படி செட்டப் பண்றது மட்டும் தான் சொல்லி கொடுத்துருக்கேன். நான் போக போக ஒவ்வொன்றா சொல்லி தரேன். ஓகேவா? ஜஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இவ்வளவு டேபிள்ஸ் இருக்கு. நம்ம இதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு டேபிள்ஸா வந்து எப்படி யூஸ் பண்றதுன்னு சொல்லி எல்லாம் பாத்துடலாம். ஓகேவா? இப்போதைக்கு நம்ம வந்து எப்படி டூல செட்டப் பண்றது சொல்லி மட்டும் தான் பாத்துருக்கோம். ஓகேவா? கண்டிப்பா வந்து இந்த டூல வந்து எப்படி செட்டப் பண்றதுன்னு சொல்லி புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த டூல வந்து செட்டப் பண்ணும்போது எனக்கு வந்து எந்த ஒரு எரரும் ஃபேஸ் பண்ணல நானு. சோ அதே மாதிரி நீங்க ஏதாவது இன்ஸ்டால் பண்ணும்போது ஏதாச்சும் எரர் வந்து ஃபேஸ் பண்ணீங்கன்னா எனக்கு வந்து கமெண்ட் பாக்ஸ்ல பிங் பண்ணுங்க. நான் வந்து எப்படி வந்து அதை ரிசால்வ் பண்றேன்னு சொல்றேன். அதே மாதிரி வேற ஏதாச்சும் இந்த மாதிரி இந்த டேட்டாபேஸ் ஃபைல வந்து டவுன்லோட் பண்ணிட்டு காப்பி பண்ணி பேஸ்ட் பண்றதுல ஏதாவது எரர் இருந்தாலும் என்கிட்ட கேளுங்க. நான் கண்டிப்பா வந்து உங்களோட எரரை வந்து ரிசால்வ் பண்றதுக்கு நான் ஐடியா கொடுக்குறேன். ஓகேவா? ஓகே, இப்படிதான் வந்து டூல செட்டப் பண்றணும். நம்ம இந்த வீடியோல வந்து இந்த டூல மட்டும் எப்படி செட்டப் பண்றது மட்டும் ஜஸ்ட் பாத்துருக்கோம். சோ இதுவே இந்த வீடியோக்கு போது. நம்ம நெக்ஸ்ட் வீடியோல இருந்து எப்படி வந்து நம்ம SQL query வந்து எப்படி எழுதுறது, டேட்டா டேபிள் வந்து எப்படி ஆக்சஸ் பண்றது அதெல்லாம் சொல்லி பார்க்கலாம். ஓகேவா? சோ இந்த வீடியோல வந்து இதோட முடிச்சுக்கலாம். ஓகேவா? சோ இந்த வீடியோக்கு அவ்வளவுதான். இந்த வீடியோல வந்து நம்ம டூல் எப்படி செட்டப் பண்றதுன்னு சொல்லி பார்த்தோம். இது கண்டிப்பா வந்து எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும் தென் வந்து புரிஞ்சிருக்கும் நான் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. அதே மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. இதே மாதிரி வீடியோஸை தொடர்ந்து பார்க்கணும்னா நம்ம கோட்மெயில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அண்ட் தென் கூடவே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ல வரும். இதே மாதிரி ஒரு நெக்ஸ்ட் வீடியோல பாக்குற வரைக்கும் குட் பை ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ நைஸ் டே.